வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தாவர சுட்டிக்காட்டிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாவர சுட்டிக்காட்டிகள் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மட்டும் சில தாவரங்கள் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து அந்த தாவரங்கள் இல்லாமலும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, அதாவது அந்த மண்ணில் ஒரு வகையான உயிர்ச்சத்து இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் சில தாவரங்கள் வளரும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல அந்த அந்த தாவரத்துக்கு தேவையான உணவுப் பொருள் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல வாழாது. ஸோ அப்போ ஒரு சூழலை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தோட சூழலை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில தாவரங்கள் இருக்கும். அப்படி நிலவும் சூழலை சுட்டி காட்டும் விதத்தில் வந்து சில தாவரங்கள் காணப்படும். அது ஒரு தனி தாவர சிற்றினமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தாவர தொகுப்பே அந்த சூழ்நிலையை வந்து அளவிட உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு தான் தாவர சுட்டிக்காட்டிகள் அல்லது உயிர் சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சில தாவரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த தாவரங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது சுட்டி காட்டுது, இல்லை என்ன மாசுபாடு இருக்கா, இல்லை எதுவும் என்னது குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சில தாவரங்கள்ல பார்த்தோம்னா லைக்கன்கள், பைக்கஸ், பைனஸ், ரோஜா, இந்த செடி தாவரங்கள்லாம் அந்த சூழ்நிலையில வளருது அப்படின்னா அங்க என்ன இருக்கு, சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிறதுனால லைக்கன், பைக்கஸ், பைனஸ், ரோஜா செடிகள்லாம் வளருது. அடுத்து பெட்டூனியா, கிரைசாந்திமம், இந்த தாவரங்கள்லாம் வளரக்கூடிய சூழ்நிலையில வந்து நைட்ரேட் குறிகாட்டியா இருக்கு. ஸோ நைட்ரேட் இருக்கிறத நமக்கு தெரிவிக்குது. பெட்டூனியா, கிரைசாந்திமம் தாவரங்கள் வளரக்கூடிய சூழ்நிலை. அடுத்து கிளேடியோலஸ்ங்கிற தாவரங்கள் இருக்கிறதுனால அங்க என்ன இருக்குன்னா ஃப்ளூரைடு மாசுபாடு இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஸோ அப்போ ஃப்ளூரைடு மாசுபாடு இருக்கிறது சுட்டி காட்டக்கூடிய தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளேடியோலஸ். அடுத்து வந்து கன உலோக தூய்மை கேட்டை சுட்டி காட்டுவது. கன உலோகங்களோட தூய்மை கேட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறது வந்து ரொஃபீனியா, சூடோஹேசியா அப்படிங்கிற தாவரங்கள். ஸோ ரொஃபீனியா, சூடோஹேசியா தாவரங்கள் வந்து இந்த தாவரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, தூய்மை கேடு, அதாவது கன உலோக தூய்மை கேடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து தாவர சுட்டிக்காட்டிகள். எந்தெந்த தாவரங்கள் எதை வந்து குறிப்பிடுது, என்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லுது, இல்லை என்ன மாசுபாடு இருக்குது அப்படின்னு சொல்றது தான் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.